வயிற்று பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்து வீற்றிருக்கும் கணபதி கை தொழுது என்ற முறையிலே இந்த விநாயகரை வணங்கி ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையோ காரியத்தையோ துவங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை துவங்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முறை, நம்முடைய ஆன்மீகத்திலே ஒரு தன்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒரு விநாயகருடைய வரைபடம் இல்லை, புகைப்படம் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி அடித்து பிடிச்சி வச்சா அவரும் பிள்ளையார் தான். பொதுவாக சாமிக்கு எச்சிலோ எச்சமோ படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பசுவிலே எல்லா தெய்வமுமே வாழுது அப்படின்னு நம்முடைய இந்து மதம் நம்புது. கோவிலில் போனால் சாமியை எல்லாருமே முகத்துக்கு முன்புறம் தானே கும்பிடுவான். ஆனால் பசுவை மட்டும் பார்த்தீங்கன்னா பின்புறம் தான் கும்பிடுவோம். ஏன்? பசுவினுடைய பின்புறம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம மதத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால அந்த பின்புறம் நம்ம வணங்கும் போது அந்த மகாலட்சுமியை வணங்குகிறோம் அப்படின்னு நினச்சி கும்பிடுறோம். அது மட்டும் கிடையாது, பசுவினுடைய எச்சம் என்ற சாணத்தை எடுத்து பிடிச்சு வச்சா அவரும் பிள்ளையார் தான். ஏன்னா எளிதாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா அருகம்புல், எருக்களம் பூவு, அரளி பூவு, இதெல்லாம் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். விநாயகருக்கு பிடித்த பூஜை வஸ்து என்ன அப்படின்னு கேட்டால் இவ்வளவுதானே. அப்ப மிக மிக எளிமையான முழுமுதற் கடவுள் யாரு அப்படின்னா அவரு விநாயக பெருமான். இப்ப விநாயகர் கோயிலுக்கு போனோம்னா அருகம்புல் மாலை போடுறோம் இல்லையா? ஏன் அருகம்புல் மாலை போடணும்? அனலாசுரன் ஒரு அசுரன், பேரே அனலாசுரன் தானே. அனல்னா நெருப்பு, நெருப்பா இருப்பான். அவன் என்ன பண்ற, ஈரேழு 14 உலகத்தை ஆட்டி படைச்சா, எல்லாரும் போய் சண்டை போட்டாங்க, அவனை ஜெயிக்க முடியல. இறுதியா விநாயகர் போனார். விநாயகர் போய் அவரை போய் சண்டை போட்டு படுத்தாரு, அவராலையும் ஜெயிக்க முடியல. கோவப்பட்ட பிள்ளையார் அவனை தூக்கி கோபத்தில் அப்படியே வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டார். முழுங்குனா அனலை முழுங்குனா என்ன ஆகும்? நெருப்பு. பிள்ளையாரால பொறுக்க முடியல, அங்கிட்டு இங்கிட்டும் அப்படி வெப்பத்தால தகிக்கிறார். என்னென்னமோ மருத்துவம் பண்ணி பார்த்தாக, என்னென்னமோ மூலிகையெல்லாம் வச்சு அவரை குணப்படுத்த முயற்சி பண்ணாங்க, முடியல. இறுதியாக ஒரு முனிவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்து பிள்ளையார் தலையில வச்சு அப்படி தண்ணியை ஊத்துனாரா, அந்த வெப்பம் பூரா தணிந்து குளிர்ச்சி பெற்றார். அதனாலதான் இன்னைக்கு பிள்ளையாருக்கு போய் அந்த அருகம்புல்லை வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா அவருடைய மனம் குளிர்ந்து நமக்கு அருள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையிலே பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டு சாமி கும்பிடுறோம். சிவனை போய் பார்த்து கும்பிடுறோம். சிவன் கோயிலுக்கு போனால் என்ன கொடுக்குறாங்க? விபூதி கொடுக்குறாங்க. ஏன்? திருநீர் கொடுத்து அந்த திருநீரை வாங்கி பூசுறோம். என்ன காரணம்? முடி சார்ந்த மன்னனாக இருந்தாலும் இறுதிகளே பிடி சாம்பல் ஆவான். வாழ்க்கையில் எவ்வளவு காசு பணம், என்ன ஆளு பேர், எப்படி நம்ம வாழ்ந்தாலும் இறுதியாக மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அதை உணர்த்துவதுதான் ஆணவம், கண்பம், மாய்கை என்று சொல்லக்கூடிய மூன்றையும் அழிக்கும் தெய்வம் யார் அப்படின்னா சிவன். அழிக்கும் தெய்வம்னா அவர் மனிதர்களை அழிக்கும் தெய்வம் கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை, கெட்ட எண்ணங்களை, கெட்ட விஷயங்களை அழிக்கும் தெய்வம் யார் அப்படின்னா அவர் சிவபெருமான். அதனாலதான் சிவன் கோயில்ல விபூதி வாங்கி பூசுறோம். அப்ப பிள்ளையாருக்கு அருகம்புல் போடுறதுக்கு காரணம் இருக்கு, சிவன் கோயில்ல விபூதி பூசுறதுக்கு காரணம் இருக்கு. இப்ப பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தம் ஏன் தீர்த்தம்? தீர்த்தம்னா என்ன? ஏன்னா அதாவது நீரின்றி அமையாது உலகு, காக்கும் தெய்வம் யாரு? பெருமாள். அப்ப அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. விண்ணினுடைய மழைத்துளி, மண்ணினுடைய உயிர் துளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா குங்குமம் கொடுக்குறாங்களே. ஏன்? ஏன்னா உலகத்திலே முதலிலே தோன்றியது என்ன அப்படின்னா பெண்ணு, ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி தான் இந்த உலகத்தை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா படைக்கிறாங்க. அப்ப சிவனை படைக்கும் போது சிவன் தான் தனக்கு துணையா வரணும் அப்படின்னு பராசக்தி விரும்புறாங்க. அப்படி விரும்பும் போது அந்த அம்மாட்ட தான் நெற்றிக்கண் இருந்தது. அப்ப சிவன் கேட்டாரு, சரிமா உன்னை நான் துணையா ஏத்துக்கிறேன், இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணலாம், ஆனா உங்ககிட்ட இருக்க நெற்றிக்கண்ணை எனக்கு கொடுத்தாதான் உன்னை என் மனைவியா ஏத்துக்கிறேன் அப்படின்னு போது அந்த நெற்றிக்கண்ணை பிடுங்கி எடுத்து கொடுத்தாங்க. அப்படி பிடுங்கி எடுத்த இடத்துல ரத்தம் வழிஞ்சிச்சு. அந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக வச்சதுதான் பெண்களுக்கு திலகம் என்ற பொட்டு. அப்ப அதனாலதான் அம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா குங்குமம் கொடுக்குறாங்க. அப்ப அருகம்புல் போடுறோம்னா காரணம் இருக்கு, விபூதி பூசுறோம்னா காரணம் இருக்கு, தீர்த்தம் கொடுக்குறாங்கன்னா காரணம் இருக்கு, குங்குமம் வைக்கிறோம்னா காரணம் இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு அடிப்படையாக வைத்தே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ துளசினா துளசி மூலிகை, வில்வம்னா வில்வம் மூலிகை. அப்ப எல்லாமே மூலிகையை சார்ந்த விஷயம். ஒரு கதை சொல்றேன். இந்த பக்கம் நடந்த ஒரு கதை. அதாவது ஒரு பெரிய சிவன் அடியார், சிவனுடைய ஆலயத்திலே ஒரு அர்ச்சகர். இந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு, சிவன் மேல கொள்ள பிரியமானவர். அப்படி ரொம்ப பிரியமானவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் விசேஷ நாள். அந்த விசேஷ நாள்ல மன்னருடைய அரண்மனையிலிருந்து என்ன வரும், ஆடை அணிகள் எல்லாம் கொடுத்து விடுவாங்கல்ல கோவிலுக்கு. அப்ப அந்த நகையெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அப்ப அந்த நகையெல்லாம் வாங்கி சிவனுடைய ஆலயத்திலே சிவனுக்கு அலங்கரிச்சுட்டு அந்த நகைகளை அர்ச்சகரு அப்படி கொண்டுட்டு போகும்போது அவருக்கு ஒரு காதலி, அந்த காதலியை பார்த்துட்டு போலான்னு அவ வீட்டுக்கு போறாரு. அப்படி வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்ணுனாலே அந்த நகை மேல ஆசைப்படுறவங்க தானே, அந்த நகையை எடுத்து இவருக்கு தெரியாம போட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுவிட்டான்.
இவர் உடனே பார்த்தார், ஐயோ இந்த மாதிரி ஒரு அபச்சாரமான விஷயத்தை பண்ணிட்டேமா, இது சிவனுக்கு சொந்தமான பொருள், சிவன் சொத்து, குலநாசம், தப்பு, முதல்ல கலட்டு அப்படின்னு கலட்டி வாங்கிட்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்து விட்டார். அன்னைக்கு நம்ம புதுகை ஆண்ட தொண்டைமான் மன்னர் என்ன பண்ணாரு, அந்த நகையெல்லாம் எடுத்து அப்படி சரி பார்க்க ஒருத்தர சொல்றாங்க வேலையாட்கள். அப்படி சொல்லும் போது பார்த்தாரு, அதுல பெரிய நீளமான ஒரு ரோமம் இருந்தது. என்ன இவ்வளவு நீளமான ரோமம் இருக்கே, எப்படி வந்துச்சு? அப்ப அந்த அர்ச்சகர்னா குடுமி வச்சிருப்பாங்கல்ல, அப்ப அவருடைய ரோமம் ஆகுது அப்படின்னு கேட்கும் போது அர்ச்சகர் சொல்லி விட்டுருக்காரு, இல்லங்க இது வந்து வேற வழியிலேயே தப்பிக்கணுமே, காதலி போட்டு பார்த்தான்னு மன்னர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணாரு, இல்ல சிவனுடைய ஆலயத்திலே சிவனுடைய சிலையிலே இருந்த முடி அப்படின்னாரு. அது எப்படா சிவனுடைய சிலையில கல் சிலையில முடி வந்துச்சா, நீ சொல்லுவா நான் நம்பணுமா? நாளைக்கு காலையில நான் வருவேன், எப்படி கோவிலுக்கு நாளைக்கு காலையில நடதரக்கையில வருவேன், கோவில திறந்து பார்க்கும் போது சிவனுக்கு முடி இருக்கணும், இல்லைன்னா உன் முடியோட தலையை வெட்டி பிடிவேன்ட்டார், சிறை சேதம்ட்டார். இவன் பயந்து நடுங்கி போய் சிவன்கிட்ட போய் முறையிட்டு அழுகிறார், அப்பா தெரியாம என் காதலி எடுத்து போட்டு விட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்க மேல இது வரைக்கும் நான் ஏதாவது பூஜையிலேயோ புனஸ்காரத்திலேயோ நான் குறை வச்சிருக்கேன்னா, அப்படி தப்பு இருந்தா என்னை மன்னிச்சுக்கங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மன்னர் வரும்போது அந்த கதவை அப்படி திறந்தாங்களாம், கோவில் ஆலயத்தினுடைய கதவை. அப்படி திறந்து பார்க்கும் போது அந்த சிவனுடைய தலையிலே அப்படி கூந்தல் குடுமி மாதிரி அப்படி இருந்துச்சான். அப்படி குடுமி மாதிரி இருக்கும்போது அந்த பக்தருக்காக அவர் உயிரை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக சிவபெருமான் அன்றைக்கு குடும்பியோடு காட்சி தந்த மலை, அதனாலதான் அந்த இடத்துக்கு குடும்பியான் மலை அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. அதுவும் நம்ம பக்கத்திலேயே நம்ம அருகில் இருக்கு அப்படின்றது இன்னும் ஒரு மற்றொரு சிறப்பு. அதனாலதான் அங்க இருக்க சிவனுடைய பெயர் சிகாநாதர் அப்படின்னு பேரு. சிகைனா முடின்னு அர்த்தம், சிகாநாதர் அப்படின்னு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட வரலாறுகள் கதைகள் எல்லாம் நிறைந்த பகுதி எது அப்படின்னா அது நம்முடைய பகுதி. ஜல்லிக்கட்டு புகழ் உடையாண்டிப்பட்டி PKS அவர்கள் சார்பாக வள்ளியாக நடிக்கும் அன்பு சகோதரி மதுரை சிவரஞ்சனி அவர்களுக்கு 51 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு இங்கே பெருமைப்படுத்திய அன்பு சகோதரருக்கு பணிவான வணக்கம், நன்றி. நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி
அருள்மிகு ஐயப்ப சுவாமியை தான் சொல்லுவோம் கலியுக வரதன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அரி என்ற பெருமாளுக்கும் அரண் என்ற சிவனும் இணைந்து அவர்களுடைய இருவருடைய சக்தியிலிருந்து தோன்றியவர் யாரு அப்படின்னா அவர் ஹரிகர சுதன் ஐயப்ப சுவாமி. ஏன் அப்படின்னா பத்மாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், இவன் சிவன்கிட்ட வாங்கின வரம் என்ன அப்படின்னா யாருடைய தலையில நான் கையை வச்சாலும் நான் கையை வைக்கிறவங்க எரிஞ்சு சாமலா போகணும். வர வாங்கினவன் என்ன பண்ணியா இது உண்மைதானான்னு பார்ப்பான் அப்படின்னு வரத்தை கொடுத்த சிவன் தலையிலே கையை வைக்க போறேன். அவர் அங்கிட்டு ஓடி பார்த்தார், இறுதியா பார்த்தாரு பெருமாள் நம்ம மச்சனை இப்படி சிரமப்படுறாரு, அவரை போய் நம்ம தானே காப்பாற்றணும்ன்ற எண்ணத்தோடு ஒரு மோகினி வடிவம் எடுத்து வந்தாரு. வந்த உடனே இவன் சிவபெருமானை விட்டுட்டு மோகினியை பார்த்துட்டேன் ஆசையில. அப்படி பெண் ஆசையில பார்த்த உடனே மோகினியாக இருந்த பெருமாள் என்ன சொன்னாரு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, ரொம்ப நாள் தவம் பண்ணிருக்கீங்க அப்படின்னாரு. உடனே இவர் சொன்னாரு அசுரன் இல்ல பக்கத்துல எந்த நீர்நிலையும் இல்ல அப்படின்னோட பசுவினுடைய கால் குழம்பு அந்த கால் தடம் இல்லையா அது வந்து ஒரு சேரில் பட்டு அப்படி அந்த கால் குழம்பு பட்டிருக்கு அந்த தடம், அதுல நீர் இருக்கு, அந்த நீர் எடுத்து தலையில வச்சுக்கோங்க, அதுவே குளிச்சதுக்கு சமானம் அப்படின்னு போது அந்த தண்ணி எடுத்து தலையில வச்ச வரத்தை சாபத்தை வாங்கின வரத்தை மறந்துட்டு அதுவே அவனுக்கு சாபனமா மாறி எரிஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் இவருடைய இருவருடைய சக்தியிலிருந்து ஐயப்ப சுவாமி தோன்றினார். இது கதை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய ஆலயத்திலே மாதந்தோறும் அந்த நட திறப்பாங்க இல்லையா, அப்படி நட திறக்கும் போது ஒரு கையில ஐயப்பனுக்கு தண்டம் கொடுப்பாங்க, இன்னொரு கையில ஜபமாலை கொடுப்பாங்க. இந்த ஜபமாலையும் தண்டமும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருவாங்க. சரி, ஏத்தி வச்சு அடுத்த தமிழ் மாச பிறப்ப அந்த கதவை திறந்து பார்க்கும் போது 30 நாளைக்கு முன்னாடி ஏத்தி வச்ச விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அந்த கதவை திறந்த உடனே தான் அந்த விளக்கு தானாகவே அமருமா. அது மட்டும் இல்ல கையில கொடுத்துருக்க அந்த தண்டமும் ஜபமாலையும் இந்த கைக்கு அந்த கைக்கு மாறி இருக்குமா. அது இன்னைக்கும் சபரிமலையில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்துங்க இந்த நம்ம அண்ணன் பச்சை நிறத்துல வேட்டி கட்டியிருக்காரு. பொதுவா ஒரு மேல்மருவத்தூர் போறாங்க அப்படின்னா சிகப்பு நிறத்துல ஆடை கொடுத்துறாங்க, காவி நிறத்துல ஆடை கொடுத்துறாங்க, மஞ்சள் நிறத்துல ஆடை கொடுத்துறாங்க. ஆனா சபரிமலைக்கு போறவங்க மட்டும் கருப்பு நிறத்திலையும் நீல நிறத்திலையும் ஆடை கொடுத்துறாங்கல்ல. ஏன்? ஏன்னா கருப்பு என்பது பொதுவா நம்ம நாட்டுல ஒரு எதிர்மறையான எண்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம். ஆனா சபரிமலையில மட்டும் கருப்பு நிறத்திலையும் நீல நிறத்திலையும் ஆடை கொடுத்த ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம்? ஏன்னா சனீஸ்வரர்கிட்ட ஐயப்பன் சொன்னாரா என் பக்தர்களை நீங்க தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப சனீஸ்வரன் சொன்னாரு நான் சூரிய மயன், ஆனா என்னைய படைச்சு எனக்கு இந்த வேலையை கொடுத்தவர் சிவன். அந்த சிவன் ஒரு நேரம் நான் பிடிக்கிற நேரம் வந்தோடனே எனக்கு பயந்து நாரைன்ற பறவையா மாறி ஒரு குளத்துல இருந்தார். நான் விட்டேனா? விடல. கிளிறுன்ற மீனா மாறி அதே குளத்துல இருந்தேன். நேரத்தால கெட்ட நேரம் சிவனையே ஆட்டி படைச்சுச்சான் சனீஸ்வரன். என்ன பண்ணாரு, சிவனுக்கு பசி ஏற்பட்டுச்சு. பசி ஏற்பட்டோன்னு நாரையா இருந்தவரு அந்த கிளிரா வந்தாருல சனீஸ்வரன், அவரை எடுத்து சாப்பிடலான்னு வாய்க்குள்ள ஓட அந்த ரெக்க மாதிரி இருக்கும்ல முள்ளு வெளியில மீன், அந்த மீன் முள்ளு அந்த ரெக்க அப்படி முள்ளு தொண்டைக்குள்ளவே மாட்டிக்கிருச்சான். யாருக்கு? சிவனுக்கு. உள்ள முழுங்கவும் முடியல, வெளியே துப்பவும் முடியல. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, சனியை முடிச்ச நார கிளிர பிடிச்சு முழுங்குச்சான். அப்ப அந்த பழமொழிக்கு ஒரு காரணம் இருக்கா? அப்ப அப்படிப்பட்ட சிவனையே நான் பாடாப்படுத்தினவே, உங்க பக்தர்களை மட்டும் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு அது எப்படி அப்படின்னு போது அப்பதான் அந்த ஐயப்ப சுவாமி சொன்னாரா என் பக்தர்கள் இங்க இருந்து வரும்போது 48 நாள் கடுமையான விரதம் இருந்து. ஏன் 48 நாள் விரதம்? மேச ரிஷபம் மிதுன கடகம் கன்னி சிம்மம், இந்த வரிசையில மொத்தம் ராசி 12, கிரகம் மொத்தம் 9, 12 9 21, நட்சத்திரம் மொத்தம் 27, அசுவனி பரணி ரோகிணி, இந்த வரிசையில 27 நட்சத்திரம். அப்ப ராசி 12 கிரகம் 9 ஆக மொத்தம் 21, நட்சத்திரம் 27 27 21 48. அதனாலதான் 48 நாள் கடுமையான விரதம் இருந்து ஒரு தலையில சீயக்கா போடாம, காலில் ஒரு மிதியடி போடாம, பொண்டு பிள்ளை முகத்தை நல்லா பார்க்காம, எம்பிட்டு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க மட்டும் கடுமையான விரதம் இருந்து அந்த கட்டாந்தரையில படுத்து தான் ஐயப்பனை பார்க்க போவாங்க. அப்படி என்னுடைய பக்தர்கள் கடுமையான விரதம் இருந்து சனீஸ்வரரான உங்களுக்கு உகந்த கருப்பு நிறத்திலையும் நீல நிறத்தையும் ஆடைய என் பக்தர்கள் உடுத்தி வருவாங்க. யாருக்கு? சனீஸ்வரருக்கு ஐயப்பன் கொடுத்த வாக்கு. அதனாலதான் இன்னைக்கு சபரிமலைக்கு போறவங்க மட்டும் கருப்பு நிறத்திலையும் நீல நிறத்தையும் ஆடை உடுத்தி போறோம். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அந்த பெரிய பாதைன்னு வாங்க இல்லையா, இன்னைக்கு இங்க இருந்து போறதுன்றது அன்னைக்கு ரொம்ப கடுமையான விஷயம். அப்படி போகும்போது அந்த மிருகங்களிடமிருந்து காப்பாத்துறதுக்காக அந்த நிறத்துல ஆடை கொடுத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம்னே, சபரிமலையில இருக்க ஐயப்பனுடைய சிலைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? இப்ப எத்தனையோ ஊர்ல இருந்து எத்தனையோ மாநிலங்கள்ல இருந்து சபரிமலைக்கு எல்லாருமே போறாங்க.
அது எப்படி தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கும் சபரிமலையினுடைய ஐயப்பனுடைய சிலைக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு சம்பந்தம் கேட்டீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சபரிமலை ஐயப்பனுடைய சிலை ஒரு தீ விபத்துல சேதமாயி போச்சு. அப்ப என்ன பண்ணாங்களா, வேற ஒரு ஐயப்பனுடைய சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவஸ்தானம் வழியாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணோன்னா அங்க கேரளாவில் எத்தனை பணக்காரங்க கோடீஸ்வரங்களா இருப்பாங்கல்ல ஐயப்பன் பக்தர்கள்லாம், அவங்கள சில பேர் என்ன பண்ணாங்க, நாங்க தான் இந்த சிலையை செஞ்சு கொடுப்போம் அப்படின்றாங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் நாங்க தான் செய்து கொடுப்போம் அப்படின்னும் போது, சரிங்க இவங்க அதை பண்ணுங்க அவங்க பண்ணுங்கன்னு நாங்க சொல்ல முடியாது. ஐயப்பனுடைய சன்னிதானத்தில் அவங்கவுங்க பேரை திருவோலை சீட்டு போடுவோம். யாரு பேர் வந்து விழுகுதா ஐயப்பன் சொல்றாரோ அவங்களே அவருக்கு சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னும் போது, அப்படி ஆசைப்பட்ட எல்லாருடைய பேரையும் குலுக்கி போட்டாங்க. அதுல ஒரு பேர் விழுந்துச்சு. யாரு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தால் செய்து கொடுக்கப்பட்டதுதான் இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய சிலை. அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா, அப்ப இப்ப சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த சிலையை செய்யறதுக்கு ஐயப்பனே யாருக்கு அந்த பாக்கியத்தை அந்த பெருமையை கொடுத்தாரு அப்படின்னா, தமிழர்களான நமக்கு தான் கொடுத்தாங்க. அதுல 2 சிலை செஞ்சாங்க. ஒரு சிலை சபரிமலையில் இருக்கு, இன்னொரு சிலை மதுரையில மேலமாசி வீதி ஐயப்பனுடைய ஆலயத்துல மதுரையில் இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் எங்க உண்டு அப்படின்னா, இங்க உண்டு. குடிக்கணுமா? சரி குடிங்க. அப்படியா? சரிங்க அண்ணே, சற்று நேரம் பொறுங்கள் அண்ணே. ஆமா, கொஞ்ச நேரம் ஆமா. ஏன்னா அப்படி ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு பெருமை ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பொதுவானே ராமதாசனே நிறைய மரங்கள்லாம் பாக்குறோம்ல. ஆமா, எதையாவது பார்த்தா ஏதோ ஒரு கதை ஞாபகம் வரும் எனக்கு. ஏன்னா இன்னைக்கு சரி முருகனை எடுத்துக்கங்க, முருக பெருமான் இருக்கார். இப்ப நிறைய ஆலயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தீர்த்தங்கள் எல்லாமே உண்டு. ஆனா திருச்செந்தூர் போறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க. நாளி கிணறுன்னா என்ன தெரியுமா? நாளினா தேங்காய்னு அர்த்தம். அந்த தேங்காய் மாதிரி அந்த நாளி கிணறு தண்ணி தித்திப்பா இருக்கும். ஏன் தித்திப்பா இருக்கும்? கடல் அவ்வளவு பக்கத்துல இருக்கு, நாளி கிணறு இங்கதான் இருக்கு. அப்புறம் அது மட்டும் எப்படி இவ்வளவு தித்திப்பா இருக்கும்? ஏன்னா அசுரர்களோடு சண்டை போடும் போது தேவர்களுக்கு தாகமோ பசியோ ஏற்படுமா? ஏற்படாது, கிடையாது. ஆனா அந்த அசுரர்களுடைய மாயிகையால ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட உடனே என்ன பண்ணாங்க, முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, தாகம் ஏற்பட்ட தேவர்களுடைய தாகத்தை போக்குவதற்காக தன்னுடைய வேலை எடுத்து பூமியில் அப்படி குத்துனாராம். அப்படி வேலையில குத்தும் போது அதுல இருந்து ஒரு நீர் ஊற்று உருவானது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம நாளி கிணறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறவங்க கடலை அந்த நாளி கிணறுல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடல்ல குடிச்சிட்டு உள்ள போகணும். அதான் ஒரு முறை. எங்க திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு உண்டான ஒரு சிறப்பு. அப்படின்னு நிறைய சிறப்பு பெற்றவர் யார் அப்படின்னா எங்களுடைய முருகப்பெருமான். அதனால விளாளி வீரனே வீரமணி கண்டனே,
அணுவும் அசைவதில்லை விழாளி வீரனே வீரமணி கண்டனி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் சுந்தரேசமைந்தனி சுவாமி சரணமையப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா செங்கையில் வந்து காரில் நான் இல்லாத்தா செல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா அருகில் வந்து நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்தும் என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா இந்த பெருமை இந்த உலகிற்கு எடுத்து பாடாட்டா பிரதன் வந்தெடுத்தும் என்ன பயன் சொல்லடி நீ ஆத்தா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இருந்து அருகில் வந்து நில்லாத்தா தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தென்னமர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தனையே செல்லாத்தா நாங்க நாடி வந்த முந்தனையே சின்னாத்தா நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறைய தீர்த்து புட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை தீர்த்துப்பட்டு பலமான வாழ்வு கொடு மாறியாத்தா நல்ல மனிதனையே காட்டுது செல்லாத்தா இந்த பெருமை இந்த உலகில் எடுத்து பாடாத்தா என்னும் எடுத்தும் என்ன பயனை சொல்லடி நீ ஆத்தா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா சிந்தையில் வந்து அருகில் வந்து நில்லாத்தா பசுபால கறந்து புட்டு கறந்து பாலை எடுத்துக்கிட்டு பசும்பால் கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றினிலே ஊத்த வந்தோம் மாறியாத்தா நாங்க புத்தினிலே ஊத்த வந்தோம் மாரியாத்தா நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியது பாங்காக குடித்துவிட்டு பலமான வாழ்வு கொடு மாறியாத்தா நல்ல மனிதனையே காட்டி விடு செல்லாத்தா இந்த பெருமை இந்த உலகில் எடுத்து பாராத்தா இன்னும் எடுத்தும் என்ன பயனு சொல்லடி நீ ஆத்தா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த இருந்து அருகில் வந்து நில்லாத்தா கண்ணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா காணாத்தா கண்ணாத்தா காணாத்தா காணாட்டா இந்த கண்கள் இருந்தும் என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா ஆதிசக்தி மாதா கருமாரி ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா பாளையங்கள் முல்லை மருதம் குறுங்கு என்ற ஐவக நிலங்களில் இந்த குஞ்சலத்தை பெருமாளித்து வரும் நம்பி திருமலுக்கு வள்ளி என்ற பெருமகளாக வளர்க்கப்பட்டு இங்கே நான் வாழ்ந்து வருகின்றேன். இன்று என்னுடைய தந்தை அழைத்தார், சென்று சந்தித்தேன். என்னுடைய தந்தையோ எங்களதுக்குள்ள வளர்க்கப்பட்டு நான் திரைக்காவலுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பதை விட்டு சென்று விட்டார். வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தோழிகளை காணவில்லை, ஒருத்தரை காணாம வருவார்கள், வருமாறு எதிர்பார்ப்போம். கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய நினைவாக என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா, குங்குமத்தை புரட்டி எடுத்து குண்டு மல்லி தரமா, மந்த மாருதம் உந்தன் நீலியில் பூத்திருக்கு. நிலவுக்கு என்னாச்சு எத்தனை மச்சம்
பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சா பூவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்சே நானா பாடலையே நீதான் பாட வச்சே ஆசையுள்ள பாத்தி கட்டி நாத்து